புஷ்பாக்கா, இந்த தண்ணியை பார்க்கக்குள்ள எனக்கு ஒரு பாட்டு ஞாபகம் வருதுக்கா, பாடட்டுமா? பாடு சின்ன பொண்ணு. ஓடுகிற தண்ணியில உரசி விட்டேன் சந்தனத்தை, சேர்ந்துச்சோ சேரலையோ செவத்த மச்சான் நெத்தியிலே. ஏக்கா, நான் பண்ண பாட்டு நல்லா இல்லையோ? எல்லாம் அந்த இனிப்பு இழிக்கிறீங்க. நல்லா இருக்கு சின்ன பொண்ணு, நல்லா தான் இருக்கு. சரி சரி, வாய் வடக்கால போவோம் பார்த்துக்கோ, ஆற்றுல அடிச்சிட்டு போயிரு போகுது கோமதிக்கா. சரி அதை விடுங்க சின்ன பொண்ணு, நான் ஒன்று சொல்லட்டுமா? என்னக்கா, சொல்லுங்கக்கா. திடீர்னு இப்படி நடக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை சின்ன பொண்ணு. அந்த அளவுக்கு என்னக்கா ஆகி போயிடுச்சு? திடீர்னு என் ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு சின்ன பொண்ணு. அதை பார்த்தா 5000 ரூபாய் வரவு அப்படின்னு போட்டிருக்குது. 5000 ரூபாய் மகளிர் தொகை எல்லாத்துக்கும் போட்டு விட்டாங்க. உனக்கு வரலையா சின்ன பொண்ணு? ஆமாக்கா புஷ்பாக்கா, கொஞ்சம் கூட நானும் எதிர்பார்க்கவே இல்லை. தூங்கி எழுந்துச்சு திடீர்னு நியூஸை போட்டாக்கா இப்படி ஒரு செய்தி வந்துச்சு. நானும் ஃபோன் எடுத்து பார்த்தேன், என்னால் நம்பவே முடியும். எனக்கு ஒரே கொண்டாட்டமாக போயிடுச்சுக்கா. ரிசல்ட் காசு கேட்டேன், கொடுக்கவே இல்லைன்னு சொல்லிட்டான். அப்புறமா தான் எனக்கே அமௌண்ட் காசு வந்துருச்சு. ரொம்ப சந்தோஷமா போயிடுச்சுக்கா. அட ஆமாம் ஆமாம், அதை நான் மறந்தே போயிட்டேன்லக்கா. அதில் தான்க்கா 2 செட்டு துணி எடுத்தேன் புதுசாக. மீதி காசு 3000 ரூபாய் வச்சிருக்கேக்கா, செலவுக்கு வேணும்னு. என்ன லட்சுமி, நீ அமைதியா இருக்க? உனக்கு வந்துச்சா இல்லையா? வந்துச்சு புஷ்பாக்கா. அந்த கதையை ஏன் கேட்குறீங்க? அக்கௌண்ட்டில் மினிமம் பேலன்ஸ் போடாமல் வச்சிருந்தேன். அதிலிருந்து 2.5 பிடிச்சிட்டாங்க. மீதி 2500 தான் கைக்கு வந்துச்சு. அது 500 ரூபாய் ஆட்டுக்கான தீனி வாங்கிறதுக்கு போயிடுச்சு. மீதி 2 ரூபா தாங்க கையில் நின்றுச்சு. அதுவும் விட்டு செலவுக்கு தேவையான பொருள் வாங்கிட்டேன்னா மீதி என்னக்கா 200-300 தாங்க கையில் நிற்கும். அதுவும் அடுத்த 3 மாதத்துக்கு போட மாட்டாங்களாமே, இந்த எலெக்ஷன் வர்றதுனால. ஆமா லட்சுமி, அடுத்த 3 மாதத்துக்கெல்லாம் கிடையாத மகளிர் தொகை. அதுக்கு தான் ஒட்டுக்கா சேர்த்து 5000 ரூபாய் போட்டுட்டாங்களாமா. அடுத்த மாதத்துக்கு என்னக்கா பண்ணுறது? 1000 போட்டுட்டு தான் இப்போ அதையும் நிறுத்திவிட்டானே. ஒட்டுக்கா போட்டு சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அடுத்து துக்கத்தை கொடுத்துட்டாங்களேக்கா. என்னக்கா பண்ணுறது? அடுத்த 3 மாதத்துக்கு எப்படிக்கா சமாளிக்கிறது? அட ஒன்றும் கவலைப்படாத கோமதி, ஏதோ ஒரு வழி பிறக்கும் கோமதி. ஒரு கதவு மூடனா இன்னொரு கதவு திறக்கும் கோமதி. ஏக்கா காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னொரு கதவு திறக்கணும்னாலும் முதலமைச்சர் மனசு வச்சா தான் முடியும். ஏன் லட்சுமி, உனக்கு 2 ரூபாய் கையில் நின்றுச்சுன்னு சொன்னல, என்கிட்ட வாங்கினா அந்த 600 ரூபாய் கொடுக்குறியா? எப்போ கொடுக்குறேன்? இது வேற ஆரம்பிச்சிட்டாலா? கொடுக்குற கோமதி, எங்கே கொடுக்காம போயிட போகிறேன். இப்போ தான் மாட்டுக்கு தீனி வாங்கி போட்டுன்னு சொன்னேன்ல. இல்லை அவ்வளோதான் இருக்குமாக்கா, காசு இன்னும் கொஞ்சம் வர வேண்டியது இருக்குது, வந்தது தரேன். சரி சரி, சீக்கிரம் கொடுக்குற வரைய பாரு. அதெல்லாம் வந்துடும், நீ ஒன்றும் கவலைப்படாத கோமதி. அம்மா, இப்போ புதுசாகவே ஒரு கட்சி தொடங்கியிருக்காரு விஜய். நீங்கள் யாருக்கெல்லாம் ஓட்டு போட போகிறீங்க? லட்சுமி, கோமதி, சின்ன பொண்ணு. புஷ்பாக்கா, நான் என்ன நினைக்கிறேன்னா, புதுசாக வர கட்சிக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்தா தானே அவங்க என்னென்ன கோட்பாடு கொண்டு வந்திருக்காங்கன்னு தெரியும். என்ன சின்ன பொண்ணு கோட்பாடு? இத்தனை வருஷமா நம்ம பார்க்காததா? ஒவ்வொரு கட்சியும் அதே மாதிரி தான் சொல்கிறாங்க. அப்படி மக்களுக்காக எதுவுமே பண்ணுறது கிடையாது. இல்லை லட்சுமி அக்கா, இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே விஜய்க்கு தான் ஓட்டு போடணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, விஜய் தான் வருவான்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் வர முடியாது சின்ன பொண்ணு. எடுத்தோடனே யாரும் முதலமைச்சராக வர முடியாது. கொஞ்சம் வருஷமாச்சு அரசியலில் வந்து தங்கி அதுலேருந்து தொடங்கி நல்லபடியாக வளரணும். அதெல்லாம் நீ சொல்கிறதுல ஒன்றும் முடிவாகாது கோமதி அக்கா. மக்கள் நினைச்சாங்கன்னா நாளைக்கே அவர் முதலமைச்சர் தான். சரி, அதனால என்ன கோமதி, எடுத்தோடனே வர முடியலனாலும் அடுத்தடுத்து பயணிக்க வந்துடலாம் கோமதி. ஒரு கட்சி மாறுபட்டு வந்தால் தானே மக்களுக்கு என்ன நடத்துறாங்க, என்ன நல்லது பண்ணுறாங்கன்னு தெரியும். அது வேணா சரிதான் புஷ்பாக்கா, மாறி வந்தாக்க தான் தெரியும். அதெல்லாம் நம்ம கையில் ஒன்றுமே இல்லை புஷ்பாக்கா. மக்கள் நினைக்கணும், மக்கள் நல்ல கட்சியாக வரணும், நல்லதாக ஓட்டு போட்டு நல்லது பண்ணுறீங்களும் வர வைக்கணும். விஜய் வந்தால் நல்லது தான், ஆனால் வந்து மக்களுக்கு நல்லதை பண்ணணும். நல்ல நல்லது தான் பண்ணுவார் கோமதிக்கா. நீ ஏன் கவலைப்படுற? நடக்கும்போது பாரு, நீ ஏன் புரிஞ்சுக்குவேன். சரி விடுங்க சின்ன பொண்ணு, விடு சின்ன பொண்ணு. இன்னும் வரவே இல்லை, ஆட்சிக்கு வரவே இல்லை. நீங்கள் ஏன் அதுக்குள்ளே அடிபட்டு கிடக்கீங்க? இந்த அக்கா அப்புறம் பேசிக்கலாம், என்ன நடக்குன்னு தெரிய தானே போகுது. ஆமாம் புஷ்பாக்கா, அதுக்குள்ளே இது 2 ஆடுதுங்க. நீ வேணா பாரு கோமதிக்கா, நீ கொஞ்சம் எதிர்மறையாக தான் பேசிட்டு இருக்கிற. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் விஜய் கண்டிப்பாக சேமா ஆக போறாரு. வந்து மக்களுக்கு என்ன நல்லது பண்ண போறாரு நீயே பாரு. அப்போ நினைப்ப சின்ன பொண்ணு அன்றைக்கே சொன்னாலே கரெக்டாக போச்சு. அக்கா தானே போகிற சின்ன பொண்ணு, விடு. சரி, அது போகட்டும். 5000 ரூபாயில மீதி நீ எவ்வளோ இன்னும் வச்சிருக்க புஷ்பாக்கா? அட அதை ஏன் சின்ன பொண்ணு கேட்குற? எனக்கெல்லாம் ஒரே சந்தோஷம். கையும் ஓடல, காலும் ஓடல, அவ்வளோ சந்தோஷம் போ. நானே கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை சின்ன பொண்ணு. 5000 ஒட்டுக்கா போடுவாங்கன்னு ஓட்டு செலவு கொஞ்சம் பண்ணிட்டு பிள்ளைங்களுக்கு 2 பேத்துக்கு ஒரு செட்டு துணி எடுத்து கொடுத்துட்டு அப்புறம் மீதி காசுக்கு காளியம்மன் கோயிலுக்கு போய் பொங்கல் வைக்கணும்னு வேண்டிக்கிட்டேன். பொங்கல் செலவெல்லாம் வாங்கணும். தேங்காய், பழம், வெல்லம், திராட்சை, முந்திரி, ஏலக்காய், பொங்கலுக்கு நெய் பாக்கெட்டு எல்லாம் வாங்க வேண்டியது இருக்கு சின்ன பொண்ணு. அந்த செலவு இருக்கு, அதை செஞ்சுட்டா காசெல்லாம் சரியா போயிடும். சரிக்கா, நல்லபடியாக போய் பொங்கல் வச்சுட்டு வாங்க. என்ன வேண்டுதல் வச்சிங்க? இல்லை சின்ன பொண்ணு, மனசுல நினைச்சிருந்தேன், அது நடந்தா பண்றேன்னு. அது நடந்துருச்சு. அதனால தான் போய் வேண்டுதல் நிறைவேற்றிட்டு வந்துடலாம். அப்படி என்னக்கா நினைச்சிங்க? அப்படி என்னக்கா நடந்துச்சு? சொல்றேன் கோமதி, ஏன்னா நேரங்காலம் வரட்டும். வெளியில போய் சொல்லக்கூடாது, நேரங்காலம் வரட்டும் நானே சொல்லுவேன் கோமதி. ஓ சரி. ஏன் கோமதிக்கா வாய் அந்த பக்கம் வடக்கால போகுது? அவங்களே சொல்றேன்னுக்குறாங்களா, அப்புறம் என்ன விடுக்கா? சரி சின்ன பொண்ணு. ஏக்கா, இந்த மரத்துக்கடியில் படுத்துக்கிட்டு மாம்பழத்தை பார்த்துக்கிட்டு ஆற்றுல எப்படி தண்ணி ஓடுது பாருங்களேன். காத்தாட இப்படி காலை நீட்டு விட்டு படுத்துட்டு இருக்கமே, என்ன ஒரு சுகமா இருக்குல்லக்கா? ஆமா சின்ன பொண்ணு, என்னதான் ஏசிங்கிறாங்க, ஏசியா இருந்தாலும் இப்படி நேச்சரா காத்துருவாங்க இருந்தாலும் சின்ன பொண்ணு நல்லா இருக்கும் சின்ன பொண்ணு. ஆமாக்கா, எல்லாம் ஜில்லுன்னு 4 ரூமுக்குள்ள ஒரு ஏசியை மாட்டிக்கிட்டு ஸ்பீடு ஏற்றிக்கிட்டு இறக்கிக்கிட்டு ஏசியில் படுத்துட்டு இருக்காங்க. ஆனால் அதெல்லாம் உடம்புக்கு நல்லது இல்லைக்கா. இப்படி நல்லா நேச்சராக மரத்துக்கடியில் படுத்துக்கிட்டு காற்று வாங்குறது தாங்க சுகம். வேற என்னக்கா வேணும் இதை விட? அதுவும் இப்போ வர காலகட்டத்தில் மரத்தை வெட்டிக்கிட்டே இருக்காங்க. மரம் கிடைக்கிறதே இப்போ பார்க்கறதே அதிசயமா இருக்குல்ல. ஆமா சின்ன பொண்ணு, அது வேணா உண்மைதான்.
இது கரெக்டு தான். மரத்துக்கடியில் உட்காந்து பேசிட்டு இருக்கிறது எவ்வளோ நல்லா இருக்குல்ல. நான் என்ன நினைக்கிறேன்னா இனிமேல் வாரத்தில் ஒரு 2-3 நாளைக்கு இப்படி மரத்துக்கடியில் எல்லாரும் உட்காந்து கூடி பேசுவோங்க்கா. அப்போ தான் நல்லா இருக்கு மனசுக்கு. ஆமாம் லட்சுமி, அந்த காலத்தெல்லாம் பெரியவங்கெல்லாம் பாட்டிங்க கிழவங்க எல்லாரும் இப்படி தான் உட்காந்து பேசுவாங்களாம். நான் எங்கள் ஊர் சைட்லாம் நான் பார்த்துருக்கேன். எங்கள் வீட்டிலலாம் எங்கள் ஆயாங்களாம் அப்படி தான் உட்காந்து பேசுவாங்க. ஆமாக்கா, தெரியும். நானும் பார்த்துருக்கேன் டிவியில். நம்ம ஊர் சைடும் அப்படி தான் இருப்பாங்க. சரி விடுங்க, அவ்வளோதானே லட்சுமி அக்கா உன் ஆசை. வாரத்தில் 2-3 நாளைக்கு இனிமேல் ஒரு மீட்டிங்கை போட்டுருவோம். ஆமாம் சின்ன பொண்ணு, மறக்காம இப்படி உட்காந்து பேசுகிற மனசுக்கு லேசாக இருக்கு. இன்னமும் மனபாரமே குறைஞ்ச மாதிரி இருக்கு சின்ன பொண்ணு. என்ன கோமதி அமைதியாக இருக்க, எதுவும் பேசாம? இல்லை புஷ்பாக்கா, இந்த வாரம் அடுத்து வேற குழு வேற வருது இல்லை, அதான் பணத்தை எப்படி புரட்டி கட்டுறதை யோசிச்சுட்டு கிடக்கேன். மீதி வச்சிருக்கேன்னு சொன்னல ஏத்துல, அதுலேருந்து கட்ட வேண்டியதானே கோமதி? இல்லைக்கா, எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட குழுக்கு காசு கட்டணும்னு கேட்டிருக்கேன். அவங்க கொடுத்தா தான் வாங்கி கட்டலாம். அப்படி இல்லைன்னா நான் என்னோட கட்டுவேன். இதை கட்டிட்டுனா அப்புறம் என் செலவுக்கு நான் என்ன பண்ணுறது? மனசு சும்மாவே காசை கொடுத்தாக்கா 1000 கேள்வி கேட்பாப்ல, 1000 கணக்கு கேட்பாப்ல. அதனால தான் யோசிக்கிறேன். ஓ சரி, அதுவும் கரெக்டு தான். இருந்தாலும் 2 பேரும் கலந்து போட்டு பேசி பண்ணுறது தான் கோமதி நல்லது. கலந்து தாங்க பண்ணுவோம். இருந்தாலும் என் தனிப்பட்ட செலவுக்குன்னு காசு எனக்கு தேவைப்படும் இல்லை, அதெல்லாம் அந்த மனசு கொடுக்கறதே இல்லை. அதனால தான் இதில் கொஞ்சம் நான் எடுத்து வச்சிருக்கேன். குழுக்கு தனியாக தரேன்னு சொல்லியிருக்காங்க. கொடுப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன், பார்க்கலாம்க்கா. 4 மணி கொடுக்கலாம், நீ உன் கைவரிசை காட்டிடு, அவ்வளோதான். ஏற்கனவே பண்ணியிருக்கல, அப்புறம் என்ன தூங்கிட்டு இருக்குள்ள சாம போய் பாக்கெட்டில் கை விட்டு எடுத்துரு 4 மணி. சின்ன பொண்ணு, எப்போ நீ என்ன பார்த்த நான் அப்படி பண்ணுறத? சும்மாவே என்ன கெட்ட பேர் பண்ணாத சின்ன பொண்ணு. தெரியும் உன்னை பற்றி தெரியாதான் 4 மணி. ஆமா லட்சுமி, போன வாரம் தான் நீ வராம அவளை பூ மாதிரி அமுச்சு விட்டுட்ட. எல்லாரும் உன்னையே ஏசிக்கிட்டு கிடந்தாங்க. அதனால இந்த வாரமும் பூ மாதிரி வேண்டாம் லட்சுமி, புள்ள வீட்லயே இருக்கட்டும். நீ வந்து குழுவுக்கு வந்துட்டு போ, வந்து காசை கட்டிட்டு போ. குத்தடி சைலக்கா, குமிச்சு குத்தடி சைலக்கா. என்ன 4 மணி ஒரே கொண்டாட்டத்தில் குதிக்கிற? லட்சுமி அக்காவை பேசிவிட்டாங்கண்ணா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சின்ன பொண்ணு, நீ வேற ஏன் நோவாம கொடுத்து விட்ற. எனக்கு பிடிச்ச டைலாக் சின்ன பொண்ணு, எனக்கு தோன்றப்பதான் சொல்லுவேன். என் வாய் நான் பேசுறேன், உனக்கு ஏதாவது வலிக்குதா? நம்பிட்டேன் 4 மணி. எனக்கு எதுவும் வலிக்கல, பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு வலிக்காம பேசு, அவ்வளோதான் 4 மணி. உன் மேலையில என்கிட்ட காட்டாத. சின்ன பொண்ணு, யார் என்ன பேசினாலும் என்ன சொன்னாலும் அதை நான் கண்டுக்கவே மாட்டேன். நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன். நான் உண்டே வேலை உண்டுன்னு கோமதி பேசினா பேசிட்டு போறா. லெஃப்ட்ல டீல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் சின்ன பொண்ணு. அவ்வளோதான்க்கா, விடுக்கா. 4 மணிலாம் ஒரு ஆளுன்ட்டு நீ ஃபீல் பண்ணிட்டு கிடக்காத. சரி இருக்கட்டும், அது போகட்டும். எல்லாரும் மறக்காம குழுக்கு வந்துருங்க. நானும் ஞாபகம் இல்லாம சொல்லிட்டேன். லட்சுமி, மறக்காம நீ குழுக்கு வந்துரு, பிள்ளை அனுப்பாத. சரிக்கா, நானே வரேன் இந்த வாரம். குழுக்கு வரது பிரச்சனை இல்லை, எல்லாரும் காசோட வாங்க. அப்புறம் குழு தலைவி நான் தான் இப்போ உங்களுக்கு ஃபைன் போட வேண்டியதாக வரும். அப்புறம் என்ன யாரும் கோச்சு கூடாதுப்பா, அதையும் நான் பேச சொல்லிட்டேன். சந்தையில சிந்து போடுறது இதுதானோ? நோவாம அப்படியே காசு எடுத்துட்டு வந்துருங்கன்னு சொல்லிட்டேன். ஏன் சின்ன பொண்ணு? ஏன் கோமதிக்கா, காசு எடுத்துட்டு வந்து தானே ஆகணும். அப்புறம் எதுக்கு குழுவில் நீ இருக்க? வரோம். சரி, அதை விடுங்க சின்ன பொண்ணு, அவனை சொல்லட்டுமா? என்னக்கா, சொல்லுங்கக்கா. ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. மறக்காம எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நாங்கள் போடுற வீடியோஸ் தொடர்ந்து உங்களை நோக்கி வரும். இதே போல் உங்களோட சப்போர்ட் எப்பவுமே எங்களுக்கு தேவை. தொடர்ந்து வீடியோஸை கண்டினியூஸாக பாருங்கள். இனிமேல் நல்ல எபிசோடாக நல்ல கதைங்களாம் இதே மாதிரியே கொண்டுட்டு வரோம். பாருங்கள், உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நன்றி, எல்லாருக்கும் நன்றி. எல்லாரையும் அடுத்த வீடியோவில் நாங்கள் எல்லாரும் திரும்ப உங்களை வந்து நாங்கள் சந்திக்கிறோம். நீங்கள் வந்து எங்களை பார்த்தாலும் நாங்களும் உங்களை வந்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருப்போம். நீங்களும் எங்களை பாருங்கள். தேங்க்யூ, நன்றி.